இந்த வீடியோவில் டிஸ்க் பிளேட்டில் பெண்ட் இருக்கிறத எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்க் பிளேட்டை பெண்ட் எடுக்காமல் நீங்கள் அப்படியே ஓட்டுனீங்கன்னா சீக்கிரமாக பிரேக் ஷூ போயிடும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே சரி செஞ்சுக்கலாம் வீட்டில் இருந்தபடி. நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி தான் கடையிலையும் பண்ணுவாங்க. சைக்கிள் வீல் பெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் டிஸ்க் பிளேட் பெண்ட் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸு கிடையாது. அதனால் டிஸ்க் பிளேட் கழட்டாமல் எப்படி டிஸ்க் பிளேட்டு பெண்ட் எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ஷோரூமில் டிஸ்க் பிளேட்டு பெண்ட் எடுக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஃபுட் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாரி போட்டு வச்சுக்கோங்க. கரெக்டாக வீல் சுற்றுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்க் பிளேட்டு பெண்டாக இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வீலை சுற்றி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு ரெட் கலரில் இருக்கிற பகுதியை பாருங்கள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ. அந்த பிரேக் ஷூ வந்து டிஸ்க் பிளேட்டில் டச் ஆகி போகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரேக் ஷூ நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டிஸ்க் பிளேட்டு பெண்ட் எடுக்கிறதுக்கு கட்டிங் பிளேயர் ஒன்று எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ எப்படி டிஸ்க் பிளேட்டை பெண்ட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க் பிளேட் அலைன்மெண்ட் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னா அந்த பிரேக் ஷூ சென்டரில் டிஸ்க் பிளேட் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு போகும். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்க் பிளேட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற பிரேக் ஷூல உராயுது பாருங்க. இப்போ அந்த பெண்டை எப்படி எடுக்கணும்னா அந்த டயரை வந்து அப்படியே பேக்கில் லைட்டாக வீலை சுத்த விட்டு கட்டிங் பில்லரை யூஸ் பண்ணி லைட்டாக ரைட் சைடு அழுத்தின மாதிரி லைட்டாக பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப பவரும் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் அழுத்தும் போது ஒவ்வொரு முறையும் நம்ம சுற்றி செக் பண்ணிக்கணும். வீலை ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சுற்றுங்க. இங்கே பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடில் லைட்டாக உராயுது டிஸ்க் பிளேட்டு பாருங்கள். பிரேக் ஷூவில் லைட்டாக உராயுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக வீலை ரிவர்ஸ் எடுத்து லைட்டாக ரைட் சைடில் அழுத்தணும். ரொம்ப பவர் கொடுத்துடக்கூடாது, மைனூட்டாக அழுத்தணும் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி. நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள், மைனூட்டாக பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக பண்ணணும் மைனூட்டாக. அப்படியே ஒவ்வொரு முறையும் வீலை சுற்றி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ ரைட் சைடில் பெண்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு பக்கம் லைட்டாக கட்டிங் பிளேயரை வச்சு அழுத்தணும். லைட்டாக தான் பண்ணணும், ரொம்ப மைனூட்டாக பண்ணணும். ரொம்ப பண்ணிங்கன்னா இன்னும் பெண்ட் ஆகிடும். பாருங்க, அந்த சென்டரில் பாருங்க பிரேக் ஷூ, ரெண்டு பிரேக் ஷூக்கு சென்டரில் டிஸ்க் பிளேட் இருக்குங்களே, அந்த சென்டரில் பாருங்க உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு புரியும். கட்டிங் பிளேயரில் ரொம்ப மைனூட்டாக கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்து அழுத்தணும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, கரெக்டாக பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வீல் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக இருக்கும். டிஸ்க் பிளேட்டு ஷேக்கே ஆகாது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்க. இப்போ நான் சொன்னது வந்து வீட்டிலே எப்படி டிஸ்க் பிளேட்டை பெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனால் ஷோரூமில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ரீசெண்டாக தமிழ்நாடு எம்டிபி ஃப்ரீ ஸ்டைல் ஸ்டண்ட்டு ஷோக்கு போயிருந்தோம் சேலமுக்கு. அங்கே போகிறதுக்காக எங்கள் சைக்கிளை டிஸ்மேண்டில் பண்ணி கொரியர் பண்ணுற மாதிரி பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் பஸ்ஸில். அப்படி எடுத்துன்னு போகும்போது டிஸ்க் பிளேட்டு பெண்ட் ஆகிடுச்சிங்க. அதை சரி பண்ணுறதுக்காக சேலம்லேயே இருக்கிற ஷோரூமுக்கு போயிருந்தோம், சைக்கிள் ஷோரூமுக்கு. அந்த ஷோரூமில் டிஸ்க் பிளேட்டு பெண்ட் எடுக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க எப்படி டிஸ்க் பிளேட்டை பெண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பண்ணுற மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. நான் கட்டிங் பிளேயரில் பண்ணேன், அவங்க இந்த டூல்ஸில் பண்ணுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கட்டிங் பிளேயரில் நான் பெண்ட் எடுக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தேன் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். கடையில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 50லேருந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. மறுபடியும் எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து வீலை சுற்றணும். வீலை சுற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் தெரியும். அந்த அலைன்மெண்ட் எங்கே பார்க்கணுன்னா பிரேக் இருக்குல்ல, அந்த பிரேக் இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அலைன்மெண்ட் தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதிகமாக டச் ஆச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு லைட்டாக அழுத்தணும். ரைட் ஹேண்ட் சைடு அதிகமாக டச் ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அழுத்தணும். அவ்வளோதாங்க விஷயம். அவ்வளோதாங்க, சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சைக்கிள் கண்டென்ட் வீடியோ மட்டும்தான் வரும், மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.